கடலூரில் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியில் மனிதர்களை ஈடுபடுத்துவது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது விசாரணை எந்த அளவுக்கு இருக்கிறது? பாலவேல், அதாவது கடலூர் மாநகராட்சியில் பாதாள சாக்கடையில் சுத்தம் செய்யும் போது, அதாவது அடைப்புகளை சுத்தம் செய்யும் போது அது பாதாள சாக்கடை உள்ளேயே மனித கழிவுகளை அகற்றுவதற்கு மனிதர்களையே பயன்படுத்தும் நிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ காட்சியும் தற்போது வைரல் ஆகியிருக்கிறது. காலை தினம் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். மனித கழிவுகளையே மனிதர்களையே கண்டு அகற்றும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இது குறித்து உரிய விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்தார் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள், அதாவது தற்போது செயற்பொறியாளர், மாநகராட்சியோட செயற்பொறியாளர் ரகுராம் தலைமையில் அதிகாரிகள் இங்கு சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்தனர். அதாவது 4வது வார்டு பகுதியில் இது 18ஆம் தேதி அன்று நடைபெற்ற சம்பவம் என்பது குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக அன்றைய தினம் அந்த பகுதியில் அதிக அளவில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனை சீரமைப்பு பணியில் ஈடுபடுவதற்காகவே அந்த புதுப்பாளையத்தைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரை ஒப்பந்தக்காரர்கள் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகவே அவர் உள்ளே இறங்கி பணி செய்ததாக கூறப்படுகிறது. ஏனெனில் மற்ற பகுதியில் இதுவரை எந்தவித ஆட்களையும் உள்ளே இறக்கவில்லை. ஆனால் இந்த பகுதியில் மட்டும் ஆட்களை உள்ளே இறக்கி பணிகளை மேற்கொண்டு அந்த வீடியோ காட்சி வெளியாகி இருக்கிறது. அதிலிருந்து கடலூர் மாநகராட்சியில் அனைத்து பகுதிகளிலுமே அந்த பாதாள சாக்கடை சீரமைப்பு பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. அனைத்து இடங்களிலுமே அந்த ரஞ்சித் என்பவரையும் மற்றொரு வாலிபரையும் உள்ளே இறங்கி, அதாவது கடலில் முத்து குளிப்பது போல் உள்ளே அந்த மனித கழிவுகளை அகற்றுவதற்காக உள்ளே இறங்க விட்டிருக்கிறார்கள். இது குறித்து அவர்கள் முதற்கட்ட விசாரணையாக தற்போது 18ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் தற்போது அது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது விசாரணை முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு அந்த ஒப்பந்தக்காரர் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது குறித்து மாநகராட்சி ஆணையர் தற்போது விளக்கம் அளிக்கவும் இருக்கிறார். ஆனால் இது 18ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் என்பதால் கடலூர் மாநகராட்சியை பொறுத்தவரை புதிதாக நேற்றைய தினம்தான் புதிய IAS அதிகாரி, பெண் அதிகாரி அனு IAS தற்போது பதவியேற்றிருக்கிறார். எனவே ஏற்கனவே இருந்த மாநகராட்சி ஆணையராக இருந்த காந்திராஜ் இதுக்கு முழுமையாக பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது. அவர் இப்போது காத்திருப்பு பட்டியலிலும் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அனு IAS அவர்கள் இந்த மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் இந்த வீடியோ காட்சி குறித்து விசாரணையை நடத்தியிருக்கிறார். இதற்கு பிறகுதான் அவர் என்ன மாதிரி நடவடிக்கையை மேற்கொள்வார் என்பது குறித்து தெரிய வரும். ஏற்கனவே நீதிமன்றம் இதற்கு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. ஆனால் நீதிமன்ற உத்தரவை மீறி இந்த மாதிரி ஒப்பந்தக்காரர்கள் மனித கழிவுகளை மனிதர்களை கொண்டு அகற்றும் வீடியோ செயல் என்பது ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலகு, நன்றி பிரேம். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.